உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏங்க இன்னும் 5 நிமிஷத்துல இறக்கிடுவேன். இதை நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் காவேரி அங்க சாமி சிலையை சுத்தம் பண்ணலான்னு போய் பாருங்க போங்க. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். அண்ணா நீங்க அன்னி கூட இருங்க, நான் போய் பார்க்குறேன். பானை 2 பேர் சேர்ந்து தான் இறக்கி வைக்கணும். சரி, அப்போ நான் போயிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் போய் காவேரி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போய் பாருங்க போங்க. சரிங்க. அம்மா தாயே, போதுங்க. இல்ல இதுக்கு மேல சுத்தம் பண்ணா சாமியா அழ ஆரம்பிச்சிடும். சார் சொல்லிட்டா ஓகே தான். இல்ல எனக்காகலாம் நீங்க நிப்பாட்ட வேண்டாம். உங்களுக்கு ஓகேங்கிற வரைக்கும் நீங்க சுத்தம் பண்ணுங்க. இல்ல ஓகே தான், போதும். சரி, அதை எடுங்க. ஐயோ, அக்கா போன் பண்ணா என்ன பதில் சொல்றது தெரியலையே. இப்படி சொதப்பிட்டானுங்களே. புலி, நான் அப்பவே சொன்னேன் கோயிலுக்குள்ள வச்சு போட முடியாதுன்னு. வெளியில வர வச்சு அவங்கள வெட்டி செய்யலான்னு சொன்னேன். நீ கேட்டியா? இப்ப பாரு, தேவையில்லாம பப்ளிக் டவுட் ஆகுது. பாசே, நான் கேக்குறேன், நீ உண்மையிலேயே ஒரிஜினல் ரவுடியா இல்ல டூப்ளிகேட் ரவுடியா? வெட்டுறதுக்கு ஆடுகளை காமிச்சாச்சு. ஆடு கோயிலுக்கு உள்ள இருந்தா என்ன, கோயிலுக்கு வெளியில இருந்தா என்ன? பாக்குற இடத்துலயே பலி கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு சும்மா சாக்கு சொல்லிட்டே இருக்கிற. புலி, ஒருத்தரை கொலை பண்றதுன்னா கத்தி எடுத்து காய்கறி நறுக்கிறதுன்னு நினைக்கிறியா? டென்ஷன் பண்ணாத, பார்த்துதான் பண்ணும். உன்னால முடியலன்னு ஒத்துக்க. அவன் கையில ஆயுதம் எதுவும் இல்லாம தனியால நிக்கிறான். நீ அருவா கத்தின்னு வச்சுக்கிட்டு 4 தடியர்களை வேற கூட வச்சிருக்கிற. அப்படி இருந்து அவனை நீ போடுறதுக்கு பயப்படுற. அப்புறம் உன்னையெல்லாம் எப்படியா நான் ரவுடின்னு நம்புறது? யோ, அந்த புல்ல பூச்சியை நசுக்குனதுக்கெல்லாம் என்னால கேஸ் வாங்க முடியாது. எவிடன்ஸ் இல்லாம கதையை முடிச்சிட்டு கடையை சாத்தணும்னு நான் நினைக்கிறேன். நீ பண்றதெல்லாம் பப்ளிக்கு டவுட் வர மாதிரியே பண்ற. கொஞ்ச நேரத்துக்கு நீ சும்மா இரு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.